ட்ரெஸ் பண்றது, நம்மளை அழகுபடுத்திக்கிறது நிறைய நினைப்போம். இது அத்தனையும் யாரோ ஒருத்தருக்கு ரசிக்கிறது. உனக்கு சல்யூட் பண்ணணுமா, படி. அம்மா எப்படிமா இருக்கிற அப்படின்னு கேட்கணுமா, படி. எங்க போறீங்க நீங்க, வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மரியாதையா கூப்பிடணுமா, படி. வீட்டில் சாமான் தொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணணுமா, படி. இன்னொருத்தருக்கு அடிமையாகக்கூடாதுன்னு நினைக்கிறோமா, படி. பெண் என்பவள் எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்றோம் வாய் மூடணுமா, படி. இங்க இதெல்லாம் வேணும்னா நீ படி. கல்விதான் முக்கியம். சாதியை ஒழிக்கணுமா, படி. அதிகாரத்தை எழுத்து நின்று சண்டை பண்ணணுமா, படி. எவனை பார்த்தா பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியா, படி. பட்சி எழுந்து நில்லு, நின்னு பாரு, உன்னை பார்த்து அத்தனை பேரும் பயப்படும். இங்க இந்த கல்வி சாதி மத இன வேறுபாடு அத்தனை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த கல்வி. இந்த கல்வி உங்க வீட்டு பாக்கெட்டை ஏடிஎம் கார்டா மாத்தணும்னு எக்காரணத்து கூட நினைச்சிடாதீங்க. உங்க பிள்ளைங்களை வச்சு இந்த கல்வி திரும்ப இந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு போகணும். சாதி மத பேதம் இல்லாம எல்லாருக்கும் கொடுக்கணும். அதான் கல்வி. இந்த கல்விக்காக உருவாக்கி இருக்கிற இந்த குழந்தைகளுக்காக, இங்க இருக்க அத்தனை பேருக்காக நீங்க உறுதுணையா நிக்கணும். எந்த கட்சிக்காரன் வரான், எந்த ஊருக்காரன் வரான், அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் இன்னைக்கு ஒரே ஒரு பெண் முடிவெடுத்துட்டா போதும். ஒரு பெண் படிச்சுட்டா போதும், 7 தலைமுறை படிச்சிடும். எங்க வீட்டுல எங்க அம்மா மட்டும் படிச்சுதான் நாங்க அத்தனை 16 பிள்ளைங்களும் படிச்சிருக்கோம். எங்க அம்மா படிக்கல, நாங்க 16 பேரும் குட்டி சவரா போனோம். ஒரே ஒரு முடிவு பண்ணுங்க, உங்க வீட்டுல இருக்க பெண்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்க ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, குட் டச் பேட் டச்னு பெண்களுக்கு சொல்லி தராதீங்க. ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க, எது தவறு எது சரி எது சரியா இருக்கணும் அப்படின்றத ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இங்க இருக்க எல்லாமே நம்ம கைகிட்ட இருக்குது. கல்வியும் இருக்குது, கெட்ட பழக்கங்களும் இருக்குது, நல்ல சவகாசமும் இருக்குது, கெட்ட சவகாசமும் இருக்குது. அதை எப்படி நிறுத்தணுன்றத முடிவு பண்ணுங்க. அதெல்லாம் விட எல்லாத்தையும் தாண்டி தயவு செய்து சேமிப்புல கவனம் செலுத்துங்க. வீண் காசை விரயம் பண்ணாதீங்க. நிலம் வாங்குறதுல கவனம் செலுத்துங்க. பொருளாதார சிந்தனையோடு இருங்க. இன்னொரு தடவை கூலியா முயற்சி பண்ணாதீங்க. நான் எங்க அப்பா கூலியா வேலை செஞ்சேன், இன்னைக்கு நான் பிசினஸ் மேன். பொருளாதார சிந்தனை ஒவ்வொரு வீட்டில் இருக்க பெண்கள்கிட்டயும் ஆண்கள்கிட்டயும் முக்கியமா உங்க பிள்ளைகிட்ட சொல்லி வளங்க. கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பொருளாதார சிந்தனை முக்கியம். நமக்கு நிலம் எந்த அளவுக்கு முக்கியமோ நிலத்தோடு சேர்ந்து நமக்கு பாதுகாப்பு முக்கியம். இன்னைக்கு இந்த பாதுகாப்பும் நிலமற்ற இருக்க மக்களாகவும் நம்ம இருக்கிறவங்க இன்னும் காணி நிலம் கூட இல்லாம இருக்க சமூகம் தான் நம்ம சமூகம்னா ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம். அதெல்லாம் மீட்டெடுக்கணும்னா கல்வி, பொருளாதாரம், பாதுகாப்பு, நம்முடைய நிலம், இது எல்லாமே நமக்கு வேணும். அதுக்காக படிங்க, ஒற்றுமையா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. நாம மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள இருக்கிறோம். இது இன்னைக்கு நேரத்துக்கு தெரியல, சினிமா முகத்தில். இப்ப நான் சினிமாக்காரன் நீங்க எல்லாரும் கை தட்டுறீங்க. நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு கை தட்டீங்கன்னா நீங்க அறிவுள்ள பிள்ளைகள். நீங்க என்னன்னே தெரியாம போய் ஓட்டு போட்டீங்க, அதுக்கு இன்னும் பிரச்சனை இருக்குது. இனிமேலும் நம்மகிட்ட இருக்கிற வாக்கும் சரி, நம்மகிட்ட இருக்கிற கல்வியும் சரி, நமக்கு எதிர்க்க முன்னாடி இங்க இருக்கிற மிக கொடுமையானது என்னன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிறவன் புகழ்ந்து பேசி தூக்கி மேல வச்சு அவனை கெட்டது செய்ய வைக்கிறதுக்கான முதலாளி நாம தான். அந்த மாதிரி புகழக்கூடாது. இங்க யார் வரா, இந்த மேடையில யார் யார் உட்கார போறா, அவங்கள பத்தி லிஸ்ட் கொடுக்கணும்னு கேட்கணும். அவங்கெல்லாம் யார் யாருன்னு ஆய்வு பண்ணணும். நீங்க படிக்கணும். எந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றாரு, இந்த காவல்துறை அதிகாரி வரை என்ன பண்ணிருக்காரு கேட்கணும். இந்த நடிகர் ஏன் இங்க வரணும் அப்படின்னு உங்க ஊர்ல உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும், பதில் சொல்லணும். அதே மாதிரி தான் உங்களுடைய ஓட்டு எவ்வளவு வேல்யூவானது. 1 vote 1 man and 1 value. உன்னுடைய ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு. ஒரு மனிதனுக்கு வாக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அதை நம்ம ஈஸியா ரசிகர்களை பார்த்து, சாதியை பார்த்து, மதத்தை பார்த்து ஈஸியா பார்த்து ஓட்டு போட்டு போயிடும். கருத்தியல் இல்லாத சமூகம் தோத்துக்கினே இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் 2000 வருஷம். காந்தி சொன்னாரு வெறும் 200 வருஷம் போராட்டத்துக்காக போராடினாரு. அம்பேத்கர் 2000 வருஷம் வரலாறுக்காக போராட்டங்களை முன்னிறுத்தினார். இங்க 2000 வருஷமா நம்ம போராடி வரோம். இந்த போராட்டங்களை முன்னிறுத்தணும்னா உனக்கான முன்னாடி நிற்கிறவன் யார் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும். அவனை நீங்க கவனிக்கணும். கவனிக்கல அப்படின்னா நடுவாத்துல போய் விழுந்துருவோம். இன்னொரு 100 வருஷம் பின்னாடி போயிடும். அதனால நம்ம முன்னாடி யார் நிற்கிறாங்க, ஒரு நடிகர் கைத்தட்டாத, அதிகாரி பார்த்து கைத்தட்டு, அவரை மாதிரி காக்கி சட்டை போடணும்னு கைத்தட்டு. நான் படிக்காதவன், எனக்கு வலி இருக்குது, எனக்கு கவலை இருக்குது, நான் படிக்கல, என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு. ஏன் 2 தலைமுறையா இல்ல 3 தலைமுறையா என் வீட்டில் எவனுமே படிக்கல. இப்பதான் என் பிள்ளை 10th 9th 2 வாட்டி ஃபெயில் ஆகி 10வது இப்பதான் போய் எழுதினான். எப்படி காலில் கையில் மூந்து போய் கெஞ்சி உட்காந்து எழுதி இருக்கான். அவன் எப்போ குடிக்கணும்னு காத்துன்னு இருக்கான். அந்த சயின்ஸ் சொல்லுது. இப்ப நான் சொல்றேன், நீ படிச்சுடு. நம்ம அப்பா அம்மா படிக்கல, நீங்க எல்லாரும் படிச்சிடுங்க. வெறித்தனமா படிங்க, சாதாரணமெல்லாம் படிக்கக்கூடாது. முழு நேரமும் உங்களுடைய கல்வி மேல கவனம் செலுத்துங்க. வாரத்தில் 2 நாள் பிராக்டிஸ், ஸ்போர்ட்ஸ், நல்ல உணவு கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
பிள்ளைகளை கண்ணும் கருத்துமா பாத்துங்க. ரொம்ப கவலையோடு இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு. நம்ம கிட்ட நகை இருக்கலாம், பணம் இருக்கலாம், சின்னதா வீடு இருக்கலாம், இது போதும் நம்ம நினைக்கலாம். ஆனா போதாது, போதாது, இதெல்லாம் போதாது. இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு நிக்கிறேன்னா உன் பிள்ளைங்க எல்லாரும் படிக்கணும். படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைங்க. சரியா? ரொம்ப இது மாதிரி எல்லா ஊர்கள்லயும் இரவு பாடசாலை தொடங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இரவு பாடசாலை இருந்தது. 30 வருடங்களுக்கு முன்னாடி இரவு பாடசாலை இருந்தது. கடந்த 50 வருடங்களாக இரவு பாடசாலை இருந்தது. ஆனா நமக்கு ஒன்னும் ஒரு பள்ளிக்கூடம் கூட இல்லை. எப்பாவது யோசிச்சிருப்பீங்களா நமக்கு பள்ளிக்கூடம் இருக்குதான்னு? எல்லா சாதியின் பேராலும் பள்ளிக்கூடம் இருக்குது, எல்லா மதத்தின் பேராலும் பள்ளிக்கூடம் இருக்குது, எல்லா இனத்தின் பேராலும் பள்ளிக்கூடம் இருக்குது, எல்லாத்தின் மொழியின் பேராலும் பள்ளிக்கூடம் இருக்குது. மனித நேயத்தை மீட்டெடுக்க பள்ளிக்கூடங்கள் எங்கே? இதே மாதிரி இரவு பாடசாலைகள் மட்டும்தான் அங்கே. வா, உட்காந்து படி, ஜெய், உனக்கான தெரிஞ்சதெல்லாம் கேளு, கொஸ்டின் பண்ணுரு. டீச்சர்ஸ்ல கூட நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனா இங்க வா அப்படி இருக்காது. உட்காந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு போய் பதில் சொல்லு. சண்டை போடு, அதிகாரத்துக்கு போய் சண்டை போடு. அதிகாரம் ஒன்றே நம்மளுடைய அடையாளம். எழுந்து நில்லு. சாதி மத வேதம் இல்லாமல் எழுந்து நில்லு. எல்லாருக்கும் நம்ம சாதி வாசலை தூக்கி உடைச்சு எறிஞ்சிட்டு வெளியே வா. வெளியே இருந்து வந்து படி. சரியா? ஓகே, ஜெய் பீம், ஜெய் பீம்.